Hi friends, welcome back to Mama with Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஜஸ்ட் ஒரு 2 days more சென்னை ரிசப்ஷனுக்கு. ஸோ சென்னை ரிசப்ஷனுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணணும். போயிட்டு ரிசப்ஷன் லான் பார்க்கணும், டெக்கரேஷன் பார்க்கணும், கேட்டரிங்ல பார்க்கணும், எல்லாத்துக்கும் பே பண்ணியாச்சு நம்ம. பிஃபோர் தட் போயிட்டு எது எங்க பண்ணணும், என்ன செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அந்த வேலை முடிஞ்சு போயிடும். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அர்பன் ரைஸ் வீடோட கீ வாங்கணும். ஸோ டெனண்ட்டை வந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டோம். ஏன்னா இந்த 4 months பாப்பா இங்கே தானே இருப்பா. அப்போ மாப்பிள்ள வந்தாரு போனாரு அப்படின்னா பிள்ளைங்க அந்த புது வீட்டில் தான் போய் தங்குவாங்க. ஸோ அதனால அதை வாங்கிட்டு அந்த கீயை வாங்கிட்டு அங்கே ரெடி பண்ணுவோம். எல்லாம் இந்த வீடியோலாம் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரிசப்ஷனுக்கு என்னென்ன வேலை பெண்டிங் வச்சிருக்கோமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். அது விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அமௌண்ட் இன்னும் ரெடி பண்ணணும். நாங்கள் போட்ட கால்குலேஷனை தாண்டி ஓடியே போச்சு, எங்கேயோ போயிடுச்சு. அப்படி நாங்கள் போட்ட கால்குலேஷன் கிராஃப் இங்கே நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே நிற்கிது அந்த கிராஃப், ஹைட்டாக போயிடுச்சு, டபுள் மடங்கு ஜாஸ்தி. ஆமாம், பயங்கரமாக ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் நாங்கள் அந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ ரெடி பண்ணணும். என்ன பண்ணுறதுன்றதை யோசிச்சுட்டு அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் கிடுகிடுன்னு முடிப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். அப்படி என்னென்னலாம் வேலை செய்யணுன்றத பாருங்க. ஆனா ஃபிஷ் பிடிக்கலாமா? ஃபிஷ் பிடிக்கலாமா? இங்க பாரு, ஃபிஷ் இங்க பாரு. வாங்க ஸ்பாட்டிங் இருக்கு பாரு. இதோ இருக்கு பாரு. மூணா பேர் சொல்றாங்கடா. போய் மீன் பிடிக்கலாமா? இப்போ அடிப்போங்க. இந்த பாட்டுக்குள்ள மீன் பிடிப்பாங்க, தூண்டல் தருவாங்க. இங்க பாரு, இதுக்குள்ள ஃபிஷ் பிடிக்கலாமா? ஆனா பெரிய ஸ்விம்மிங் பூல்டா இது. ஸ்விம்மிங் பூல்ல நீ இவ்வளோ பெரிய ஃபிஷ் இருக்கும், பிடிக்கிறோம், நம்ம வறுக்கிறோம், சாப்பிட்றோம். ஓகே, தூண்டில் போட்டு பிடிக்கலாமா? பிடிக்கலையா? நீப்பா பிடிக்க சொல்லலாமா? உங்க வீட்டுல இருக்கிற மிம்மி தூண்டில் போட்டு பிடிச்சிடாதாமா? மோட்டர்லாம் போட்டு விட்டாங்க பாரு. இப்போ ஆர்டர் கொடுத்துட்டு வந்து ஃபிஷ் பிடிங்கப்பா. வாங்கப்பா. ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கலாம். வா போலாமா? ஃபிஷ் பிடிக்க போலாமா? ஓகே சொல்லு. சரியா இங்க பாரு, மீன் பிடிக்கிறாங்க. வா. வாவ், மீன் பிடிக்கலாமா? மீன் பிடிக்கலாமா? வர்றா, மீன் பிடிக்கிறாங்கடா. நான் தான் சொன்னேன், அவரை கூப்பிட்டு சொல்லிட்டு என்ன மீன் வந்தா சுத்தணும். நீங்களே எடுங்க ப்ரோ, நீங்களே எடுங்க. அண்ணா என்னது? அண்ணா எப்படி இருக்கு? எப்படிரா? கையா எடுத்துற போகுது. பாவம், எடுத்து உள்ள விட்டுருங்க ப்ரோ. அவரே எடுத்துவாரு, விட்டுரு. உள்ள விட்டுடலாமா? உள்ள விட்டுடலாமா? இல்ல, எடுத்துட்டு உள்ள விட்டுருவாங்க. உள்ள விட்டுடலாமா? அவ்வளவுதான், உள்ள போட்டாங்கடா. உன்னை மட்டும் ஸ்பெஷலா பெத்துட்டாங்கப்பா அவங்க வீட்டுல. எல்லாரும் அங்க கை கழுவினுக்குறாங்க, நீ உட்காந்து சூப்பு குடிச்சுனுக்குற. ஃபிஷ் ஃபிங்கர் வந்துச்சு. என்னடா நீ போய் இதை சாப்பிட்டுட்டு இருக்க? எல்லாம் இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சார். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். நம்ம டான்ஸ் ஆடுவோம்னா? ஹலோ பேபிமா, எனக்கு ஒரு சின்ன டவுட் பேபிமா. நானே பார்த்தோன்னே ஷாக் ஆனேன். ஒன்று தான் கேட்டேன். இல்ல மேபி உனக்கு காம்ப்ளிமெண்டா இருக்கும். இல்ல, எனக்கு ஒரு சின்ன டவுட்.
கல்யாணத்துல நேரத்துல இருக்கிறதுனால அதை கட் பண்றதுக்கே ஆள் வந்துட்டாங்க. என்னங்க என்ன கல்யாண டைம்ல நீ வந்து இப்படி தடல் புடலா 7 வகை 8 வகையோட தான் சாப்பிடணும்னு முடிவுல இருக்கிறியா? நேத்து அந்த சொன்னாங்க சம்மந்தி அம்மா பிரியா காத்து எனக்கு அச்சிச்சு சமையல் பாட்டு பார்க்க போறதுக்கே போரா இருக்குது, சமைக்கிறதே மறந்துச்சு. அதான்ப்பா ஒரு பழமொழி ஒண்ணு இருக்குது, நீ உன்னை பத்தி நீ சொல்ல வேணாம், உன் ஃப்ரெண்டை பத்தி நீ சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன்ற கதை தான். இனிமேல் அவங்க கிச்சன் பக்கமே அதிகம் போக மாட்டாங்க போட்டுருக்கு அந்த அக்கா. இன்னும் ஒரு மாசம் நீ அவங்க கூட டிராவல் பண்ணேன்னு வச்சுக்கா, அவங்க அப்படியே சமையலே வேற ஆளை பாப்பாரு. அண்ணா வந்து நானா சமைக்க வேணாம்னு சொன்னேன், விதவிதமா சமைச்சு கொடுத்துருந்தா அழகா சாப்பிட்டு இருந்தேன் நானு. இப்போ விதவிதமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்கன்னு. இன்னொரு பிளேட் ஒன்று, give me one more plate. ஃபிஷ் வந்து பாம்பெட் பா வீட்ல செஞ்சு சாப்பிட முடியாது, அதனால இப்ப செஞ்சு சாப்பிட முடியாது. இப்ப வீட்ல செய்ய டைம் இல்ல, பாம்பெட் வாங்கி டைம் இல்ல. இங்க வர்றோம், லைவ் ஃபிஷ் பிடிக்கிறோம், லைவ் நண்டு பிடிக்கிறோம், சாப்பிடுறோம். முதல்ல என் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா? ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணனும்னா வெளில போணும்பா. அதான்ப்பா, அதுதான் இது. இப்போ give me 1 day டைம் பா, உனக்கு நான் வந்து 2 days டைம் தரேன். எதுக்கு? ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றதுக்கு. என்ன எங்கயாவது டூர் கூட்டின்னு போ. எங்க போலாம்? தாய்லாந்து போலாமா, பேங்காக் போலாமா? சாப்பிடலாமா? சாப்பிடலாமா செல்லா? ஏண்டா பா என்னப்பா மீல்ஸ்? நீ சாப்பிடு. ஐயோ பாசத்தை காட்டினுங்கறாளே. இங்க வர காம்போ மீல்ஸ், சாப்பாடு, மீன் குழம்பு, நெத்திலி ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து எறா தொக்கு, அப்புறம் நண்டு வறுவல், மசாலா ஆம்லெட், ரசம், பப்பட் மசாலா, அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு. அது வேற மாத்தி கேட்டிருக்கேன், எடுக்க போயிருக்காங்க. செமையா இருக்குல்ல பார்க்கவே. எல்லாத்தையும் விதமா சாப்பிட்டேன். தூங்கிடாத முடியாது. என்னம்மா இது? ஃபீலிங் சாங் ஆடுறோம் நாங்க. அவ காலை பிடிச்சி ஆடுற மாதிரி இது கையை பிடிச்சி ஆடுதா? வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ். சந்திரமுகியில ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த பொம்பளை ஒரு பேய் ஓட்டும், ஒரு பொம்பளை ஒரு பொண்ணு ரூம்ல இங்க தனியா இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குல்ல. ஏன்னா வா வாயப்பாரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு பார்த்துருக்கிற ரூம். பார்க்கவே நல்லா இருக்குதா? ஹவுஸ் டூர். இது எங்க பின்னாடி போகுது பேக்ல. ஓ இங்க இருக்கு, வாங்க அதுக்குள்ள நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் எகைன் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க எங்க உங்க புது வீட்டுக்கு போகலையா, எங்க உங்க புது வீட்டுக்கு போகலையான்னு. இப்ப வந்து ரெண்ட் இருந்தவங்களை நம்ம வெக்கேட் பண்ண சொல்லிட்டோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜானுக்காகவும் மோனாக்காகவும், ஏன்னா அவங்க இங்கதான் ஒரு 3 to 4 months வந்து ஸ்டே பண்ண போறாங்க. கார் ஸ்டிக்கர் வாங்கிருப்பாங்க. இப்ப நம்ம ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டணும். இப்ப நம்மள கேள்வி கேட்டு நிறுத்துவாங்க. கரெக்டா? அங்கேயே ஒருத்தர் பாத்தாரு, ஆனா நம்பரை பாத்துட்டு கம்முன்னு விட்டாரு. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சுல நம்ம இந்த பக்கம். இல்ல நம்மள நிறுத்தலப்பா, தெரிஞ்சு போச்சுப்பா. ஓனர் வண்டி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் தானப்பா என்ட்ரி போட்டோம். மேபி இருக்கும், ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அது கிரீன் லைட் எரிஞ்சுது, அதனால மேபி நம்ம ஓகே அலௌட் அப்படின்ட்டு. ரெட் லைட் இருந்தா டப்புன்னு 4 பேர் கைய போட்டுருப்பாங்க, ஓ ஆர் யூ அப்படின்ட்டு. போப்பா இ பிளாக் போப்பா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து. இன்னைக்கு தான் வரோம். நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க எங்க உங்க வீடு, எங்க உங்க வீடு அப்படின்னு. என்னப்பா அப்படியே ஹாப்பியா இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 months ஆயிப்போச்சு. இங்க வந்து நைட் ஸ்டே பண்ணலாம்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வீடு பசங்க இருந்த வீடு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கலீஜா தான் இருக்கு. நம்ம கிளீன் பண்ணாதான் நமக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். எல்லாத்தையும் இழுத்து போட்டு குப்பை மேடா பண்ணிட்டேன். நம்ம ஹஸ்பண்ட் சிலிண்டர்ல கேஸ் இருக்கா பாத்தியா? அது கேஸ் இருக்கும், பசங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஒன்னு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரணும், ஒன்னு எடுத்துட்டு வந்து போட்டுறணும். இது எடுத்துன்னு போயிட்டு அதை எடுத்து மாத்தி வந்துடலாம். ஃபுல் சிலிண்டர் எடுத்துட்டு வந்துடலாம்.
ஓகே. இத போய் வீட்ல யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து திரும்பி வந்து அர்பன் ரைஸ்ல இருந்து பாருங்க இந்த டிவில பாத்தீங்களா எங்க சேனல் ஓடுது. ஹானா என்னடா தாத்தா விட ஞாபகம் இருக்கா? பிஸ்கட் சாப்பிடுறது ஸ்நாக்ஸ் டைம் அதுக்கு. ஃபுட்டே ஒழுங்கா சாப்பிடல, அதுக்குள்ள அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டைம் எல்லாமே வீடெல்லாம் குப்பையெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் டோர் கீர் எல்லாம் கழுவி வச்சாதான் புள்ள வந்து புழங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். பிள்ளை மாப்பிள்ளையும் வெள்ளையா இருந்ததுப்பா, செவருலாம் அழுக்கழுக்கா இருக்குதுப்பா. இப்போ அதெல்லாம் இருக்கதான் செய்யும், பசங்க கை வைக்கிறாங்கல்ல. தண்ணி போட்டு தொலைச்சா போயிடும்பா, தண்ணி போட்டு தொலைச்சா போயிடும். எல்லாம் செய்வாங்க, வாட்டர் அடிச்சு ஃபேன்லாம் எல்லாம் துடைக்க சொன்னோம்னா கொடுத்துருவாங்க. எல்லாரும் நிறைய பேர் கேட்டுனே இருக்கீங்க. ஆமா சொல்லு, நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க பொண்ணு கல்யாணத்துக்காக வீடை வித்துட்டீங்கன்னு நீங்க ஒரு டீம். அப்புறம் பாவம் பொண்ணு கல்யாணத்துக்காக அவங்க ரெண்டுக்கு விட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாங்க ஒரு டீம். அப்புறம் ஒரு டீம் வந்து இல்ல அவங்க உழலைக்கு வீடு வாங்கல, உழலைக்கு இருந்தாங்க அப்படின்னாங்க. 1000 ரூபாய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னீங்க. பட் என்னன்றத ப்ராப்பரா நாங்க ஒவ்வொரு வாட்டியும் எங்க வீடியோல சொல்லியிருக்கோம். அந்த 4-5 months நாங்க ஏன் ரெண்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் அங்கேயிருந்து இங்க வர முடியாத சிச்சுவேஷன். பையனுக்கு எக்ஸாம், பொண்ணுக்கு எக்ஸாம். அது ஒரு பாயிண்ட். பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, எல்லாருக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த எக்ஸாம் முடிச்சு பாப்பா வந்து இன்டர்ன்ஸ் போனோம். மௌலி எக்ஸாம் முடிச்சு அவங்களுக்கு இன்டர்ன்ஸ்லாம் கிடையாது. பட் ஆனா எக்ஸாம் இருக்கிறதுனால இங்க வந்துட்டு போனா பயங்கர ஹாரிபிளா இருக்கும் எல்லாருக்குமே டிராவலிங். ஸோ அதனால வந்து 6 months வந்து லாக் பண்ணி வைக்கலாம்னு டிசைட் பண்ணோம். அப்புறம் ஒரு நாள் நான் யோசிச்சேன், இன்ஸ்டெட் ஆஃப் லாக்கிங் டெனன்ட் வந்தா விடலாம், அப்படி இல்லைன்னா லாக் பண்ணியே வைப்போம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணேன். பட் காட்ஸ் கிரேஸ் வந்து அந்த 5 மாசத்துக்கு கரெக்டா ஒருத்தர் டாக்டர் ஃபேமிலி வந்தாங்க. அவங்க பசங்களாம் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அழகா இன்னைக்கு கீ ஹேண்ட் ஓவர் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ வாங்கி நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா புது மன தம்பதிகள் ரிசப்ஷனை முடிச்சுட்டு நேரா இங்க குடி வந்துருவாங்க, குடுத்தல் நடத்துவாங்க. ஆமா. சோ அடுத்த பேச்சுலர்ஸ் வந்து ஃபேமிலி வந்து குடுத்தல் நடத்துவாங்க. அந்த கிளீனிங்லாம் பண்ணி கொடுத்துட்டோம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னா அது பாட்டு அதுங்க ஜாலியா இருக்கிற வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியா போகணும். நம்ம இப்ப மேல போய் பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ கீழே பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாக்கலையா நீ? அங்க பாரு, கிளப் ஹவுஸ் ரெடி, ஸ்விம்மிங் பூல் ரெடி. ஆனா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க, ஃபைனல் ஸ்டேஜ் ஓடிட்டு இருக்குது. அங்க பாரு, அங்க பாரு. ஆமாங்க, மத்த ப்ளூ கலர்ல தெரியுது பாத்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல கிளப் ஹவுஸ். அப்ப ஹானா உங்க மோனாத்த இருக்கும்போது உனக்கு ஸ்விம்மிங் பூல் ரெடி ஆயிடும் போலியே இங்கேயுமே. உனக்கு உன்னை பாரு இப்படி கொக்கி போட்டு கிரேன் மாதிரி புடிச்சுக்க வேண்டியதா இருக்குது. எங்களுக்கு தலை உள்ள போதுமா உன் தலை? டைம் இந்த கேப் இருக்குது இல்ல, அதனால பயமா இருக்குது. நிறைய பேர் இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தலை சுத்தல, நாங்க தலை சுத்துதுதான், என்ன பண்றது? பழகிடுச்சு இல்ல. செலகுட்டி வேணா உள்ள வந்துடலாம், உள்ள ஓடியாந்துரு. பாப்பலா வா, மேல போய் பார்க்கலாம். எலி கொசு மாதிரி இருக்குது. சரி ஓகேம்மா போலாமா? மோனாத்த கூட வரலாமா இந்த வீட்டுக்கு? மோனாத்த கூட இந்த வீட்டுக்கு பாரு, மோனாத்த கூட இந்த வீட்டுக்கு வரலாமா? வாமா, டாடாக்கு லீவ் விட்டுமா, நம்ம இங்க வந்து தங்கலாம். ஓகேவா? ஓகே சரி. நோவா சரி ஓ ஓகே. ஏய் ஏனா என்னடா ஒரே ஜாலியா இருக்கு? ஜாலியா இருக்கா? பாருடா, லூடோ, செஸ்ஸு, பரமபதம். இது என்ன கேம்னு எனக்கு தெரியல. 777 ஏதோ புதுசா இருக்குது. Q Studio 77. என்னடா ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கா? சரி எப்போ வரலாம்? டாடா கிட்ட கேளு, எப்போ வந்து இங்க இருக்கலாம்? எப்போ வரலாம் சொல்லு நீ. எப்பமா வரலாம் இங்க? சரி எப்போ வரலாம் இங்க சொல்லு. வரலையா நீ? இங்க 2 பேர்ல யார் ஒருத்தர் இந்நேரத்துக்கு கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலும் கார் சாவி தூக்கி உங்க மூஞ்சில செவிட்டி அடிச்சுட்டு நான் இங்க உட்காந்துருப்பேன். ஓடின்னு வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு. இப்ப கூட ஒண்ணு கேட்ட பிரச்சனை இல்லப்பா, நீ கார் சாவி காரையும் நீயே வச்சுட்டு எங்க வந்து கேப் கூட போட்டு அனுப்பலாம். ஆமா, அது கூட ஓகே தான். அது கூட ஓகே தானாமா? நான்சென்ஸ். நான் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு என்னடா செல்லம்? வேடிக்கை பார்க்க போறியா அந்த பக்கம்? வா வேடிக்கை பார்க்கலாம்.
வா. அப்ப நீ வரலையா? நீ தாத்தா கூட இங்கே இருக்கியா? வீட்டுக்கு வரலையா? ஜாலியா இருக்க உனக்கு இங்க? நீ இருக்கியா வரியா? அத முதல்ல சொல்லு. டாடா வர சொல்லிடலாமா? உட்காந்துக்கலாம்டா, வாடா. இந்த சேர்ல உட்காடுறான். ஓடியா வாடா. ஓகே. பூ பிச்சு போட்டு போயிருக்காங்க யாரோ. அப்ப வேணா விடு, வா நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம். என்னடா நீ டொப்புன்னு போடுற? இதை வந்துட்டு டாடா கிட்ட சொல்ற. டாடா டாடா இந்த வீடியோ பாரு, இந்த பொண்ணு என்னெல்லாம் அழுவு பண்ணுதுன்ட்டு. அவனை கிரெயின் போட்டு அப்படியே கொக்கி மாதிரி கொக்கி தூக்கிடலாம். ஏய், இங்க கிரெயின் நிஜமாலே இருக்கு, பாத்தியா நீ? இருக்கும், காட்டுறேன் பாருங்க. என் வீட்டுக்கு போவேனாமா? அப்பதான் அவெல்லாம் பார்க்க போனாங்க.